அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ஏற்றுக்கொள்வோம். உடலுக்கு தேவையான உணவுகளை ஏற்றுக்கொண்டு சாப்பிடும் நாம் உறவின் இன்பத் துன்பங்களையும் ஏற்று தீர்வு காண்போம். அதில் தாழ்வு இல்லை. ஆனால் உங்கள் மனது ஏற்றத்தால் மிளிரும். சிறு குழந்தை மார்பகத்தை கடித்தாலும் வலியை பொறுத்து அணைத்து மகிழும் தாய் ஒரு உன்னதமான தெய்வம் அல்லவா? இயேசுபிரான் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு என்றாரே, எதற்கு? அவன் வெட்கி தலைகுனிய வேண்டும் அல்லவா? செய்த தவறும் புலப்படும். ஏற்றுக்கொள்ள பருவம் வந்தாலும் அதை மறுப்பது உங்களுக்கு தடையாக நிற்கும் ஒரு கல்லாகும். சுனாமி, புயல், வெள்ளம் இயற்கையில் வந்தாலும் அதை ஏற்று அதற்கு உரிய நிவாரணம் செய்வது அரசு பணிகளை செய்யவில்லையா? நாம் வீட்டில் விட்டு கொடுத்து, பள்ளியில் அனுசரித்து, கல்லூரியில் கலந்து உரையாடி, பதவிகளில் பண்புடன் நடந்து இல்லறத்தை நல்லறமாக மாற்றுவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம்தானே. பக்குவம் ஒரு பதப்படுத்தப்பட்ட பொருளாகும். நாடகங்களில், அதாவது தெருக்கூத்தில், கதையில் ஏற்றுக்கொள்ளும் பாத்திரத்திற்கு ஏற்றவாறு அசைவுகள், நடிப்பு, பாடல், கண்களால் பாவனை செய்தால்தானே சிறந்த நடிகனாகவும் கைத்தட்டலை பெறுகிறான், மனதிலும் நிற்கிறான். பாதி சொல்வோம் மீதி என்ன என்று கேட்காமல் பாங்காகவும் செய்வோம், பண்பாகவும் வாழ்வோம் என்று உலக நடைமுறை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் வாழ்ந்தால்தான் தேனில் ஊறிய பலாசுளையாக, திகட்டாத திரட்டு பாலாக, எதையும் தாங்கும் இதயமாக, தெளிவான வானமாக, தமிழ் மொழியாக நாம் வாழ ஏது தடை? ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு இருக்கு. பதப்பட்ட பாலாக நாம் இனிப்போம். இப்படிக்கு ஆர். சாந்தா பார்த்திபன்.